ஒன்று மட்டும் சொல்கிறேன்ப்பா, இந்த படிப்பு இல்லைன்னா நம்ம சமாளிச்சுக்கலாம். இல்லை இல்லை, படிப்பு இல்லைன்னா சமாளிக்க முடியாது. பாஸ் பண்ணித்தான் ஆகணும். நான் பல பேரை பார்த்திருக்கிறேன், பல பேரை சந்தித்திருக்கிறேன். பாரு, யாருடைய வாயிலிருந்து வரக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும்னு நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் உள்ளதுன்னு தெரியாது. சரியா புரியலன்னு வச்சுக்கோயே, மறுபடியும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த வார்த்தை வந்து சேர 30-40 வருஷம் ஆயிடும். 40 வயசுல 50 வயசுல நிறைய பேர் சொல்றதை நான் கேட்டிருக்கேன். இந்த சொல் மட்டும் எனக்கு 15 வயசுல யாராவது சொல்லி இருந்தா, நான் 10th +2 மட்டும் பாஸ் பண்ணி இருந்தா. உன் நல்லா தெரிஞ்சுக்கோப்பா, வாழ்க்கை எதிர்கொள்வதற்கு உனக்கு டிகிரி அவசியம். ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி கையில் வச்சுக்கோ. ஏன் சொல்கிறேன் தெரியுமா? பாய்ஸ்க்கு சொல்கிற முக்கியமா, தோத்துறாத படிப்பில் மட்டும். தோத்துட்டனா அடுத்தவங்க நினைக்கிற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்கும். ஜெயிச்சிட்டனா நாம் நினைக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை வாழலாம். ஆனால் இப்போ அது புரியாது, இந்த வயதில் அது புரியாது. ஆனால் புரிந்தவர்கள் ஜெயித்து விடுகிறார்கள். எனி காஸ்ட், படிப்பை மட்டும் கோட்டை விட்டுறாத, என்ன வேணாலும் பண்ணிக்க. இன்னொரு விஷயம் சொல்லவா, அந்த +2 வயசுல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்றேன், 10th இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்றேன், லவ் மேட்டர்லாம் மாட்டிக்காத. அதனால தான் 6th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க வேணான்னு சொன்னது. ஏன் தெரியுமா நான் சொல்றேன்? எல்லா இடங்கள்லையும் சொல்லிட்டு இருக்கிறேன். பாய்ஸ், ஆர் யூ வித் மீ? ஆர் யூ வித் மீ? புரியுதா நான் சொல்றது? நீ சொல்லாத, புரியுதா? நல்லதுக்காக சொல்கிறேன், முடிஞ்சா வாங்கி வச்சுக்கோ. என்ன தெரியுமா, இந்த வயசில் முடிவு பண்ணாத. இந்த வயசில் சில விஷயங்கள் தோணும், முடிவு பண்ணாத. காலம் ஒன்று கனியும். இன்னொரு 10 வருஷம் இருக்கு உனக்கு. 10 வருஷம் வெயிட் பண்ணு. ஒரு சனியம் வரும் வாழ்க்கையில், வந்தா போவாது. உனக்கு ப்ரூஃப் வேணுமா? ப்ரூஃப் வேணுமா? நானே இருக்கிறேன். கூடத்தான் வாழணும், சாவுற வரைக்கும் போக மாட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு 10 வருஷத்தில் வந்து சேரப்போகுதில்ல, இப்போவே ஏன் தேடி அலையிற? நல்லபடியாக படி, ஸ்மார்ட்டாக இரு, வாழ்க்கையில் பெற்றோர்களுடைய பேச்சை கேளு, ஆசிரியர்கள் பேச்சை கேளு.